சிந்து நதியை நோக்கி வந்த செங்கிஸ்கான் ஏன் இந்தியாவை படையெடுக்காம இந்தியாவை அப்படியே விட்டுடுறாரு அப்படிங்கிற கதையை நம்ம பார்க்கலாம். செங்கிஸ்கான் மிகப்பெரிய வீரர், எல்லாருக்கும் தெரியும். ஐரோப்பா முழுவதும் அவருடைய ஆட்சி இருந்தது. கொடூரமாக கொலைகள், பெரிய பெரும் ராஜ்யங்கள் எல்லாம் கைப்பற்றுறாரு. ஆனால் இந்தியாவை மட்டும் அவர் ஏன் விட்டுட்டு போனாரு அப்படின்ற கதை இன்னைக்கு பார்க்கலாம். ஆரம்பத்தில் அவர் மேற்கு உலகத்தை போரால அல்ல வியாபாரத்தால தான் இணைக்கணும் அப்படின்னு நினச்சி குவாரசம்ன்ற பேரரசை ஆட்சி செய்து வந்த அலாவுதீன் முகமது அவர்களோட நட்பை வேண்டி வணிக ஒப்பந்தம் செய்வதற்காக ஒரு 450 தூதுவர்களை அனுப்புகிறாரு. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னா, குவாரசம் நாட்டில் ஆளுநராக இருக்கக்கூடிய ஒத்ததார நகரத்தை சேர்ந்தவர் வணிகர்களை உளவாளிகள்னு பொய்யா குற்றம் சாட்டி அவங்க கொண்டு வந்த அந்த பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டு தூதுவர்களை எல்லாத்தையும் கொடூரமாக கொன்று கூச்சுறாரு. இதவும் முகமது மன்னரையும் நம்ப வச்சிடுறாங்க. ஸோ அவரும் என்ன பண்ணுறாரு, ஓகே இவங்க செங்கிஸ்கான் படை உளவாளிகள் தான் அப்படின்னு அவங்களுடைய முடிவில் தீர்க்கமாக இருந்து கொண்டுடுறாங்க. இதை கேள்விப்பட்ட செங்கிஸ்கான் பயங்கர கொடூர கோவத்தில் நம்மளை நம்பி போன 450 பேரும் இறந்து போயிட்டாங்களேன்ற ஒரு அவமானம், கோபம் உச்சகட்டப்பாகி அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட படைகளை கிளப்பி தும்சம் பண்ணுறாராம் அந்த குவாரசமத்தை அடித்து நொறுக்கும் போது அங்கேருந்து அந்த மன்னன் இறந்து போயிடறான். மன்னனுடைய பையன் இளவரசன் ஜலாலுத்தீன் மிங்பூர் அப்படிங்கிறவர் குவாரசம் பேரரசோட இளவரசன் ஆகிய அவர் செங்கிஸ்கான் படையெடுப்புலேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. தப்பிச்சு போய் கொஞ்சம் ஆளுங்களை திரட்டி அவருடைய உடம்பு முடியாத ஒரு குதிரையில் ஏறி வெளியேறியதாகவும் இந்தியாவை நோக்கி அவர் அடைக்கலம் புகுந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்படுறாங்க செங்கிஸ்கான் ஆளுங்க. உடனே சும்மா விடுவாங்களா, பின்னாடியே துரத்திக்கிட்டு போகிறாங்க. சிந்து நதி வரையும் துரத்துறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நதிக்கரைக்குள்ளே அப்படியே உள்ளே குதிச்சுறாரு. அவங்க பார்க்குறாங்க, அவர் எதிரியாகவே இருந்தாலும் இவ்வளோ வீரமாக நம்மகிட்ட இருந்து போராடி தப்பிச்சு போகிறானேன்னு பார்த்து, சரி இந்தியாவுக்குள்ளே தானே போகிறான், இந்தியாவை அடித்து நொறுக்கிட்டு அவனை தூக்கிட்டு வந்துடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை கேள்விப்பட்ட அப்போ டெல்லி சுல்தானான 1221 உள்ள டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்டிங்கன்னா இல்துமிஸ். ஸோ அப்போ அந்த இல்துமிஸ் என்ன பண்ணுறாருன்னா 3 விஷயங்களை முக்கியமாக யோசிக்கிறாரு. ஜலாலுத்தீன் அப்படின்ற அந்த இளவரசரை நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா, நம்ம ஆதரவு கொடுக்குறோன்னு தெரிஞ்சாலே இந்தியாவை அடித்து நொறுக்கிடுவார் செங்கிஸ்கான். அதோட இப்போ டெல்லி சுல்தானோட நிலை ரொம்ப பலவீனமாக இருக்குது, மங்கோலியர்கள் தாக்குறத சமாளிக்க முடியாதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அரசியல் நுண்ணறிவோட இந்தியாவின் காலநிலைக்கு ஏற்ற மடி என்ன பண்ணுறாருன்னா, இந்த மரியாதை நிமித்தமாக அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு அந்த இளவரசனுக்கு. நீங்கள் ஆதரவு கேட்டீங்க, ஆனால் ஆதரவு கொடுக்குற நிலமையில இந்த சூழ்நிலை அமையலை, இங்கே ரொம்ப வெப்பமாக இருக்குது, உங்களுக்கு அது ஒத்துக்காது அப்படின்றபடி மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கலைங்கிறத தெரிவிச்சிருந்தோன்னே இதை கேள்விப்பட்ட செங்கிஸ்கான் உளவாளிகள் இந்தியா இல்துமிஷ் நமக்கு ஆதரவாக தான் இருக்காரு, அதாவது அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலை, எதிரிக்கு ஆதரவு தெரிவிக்கலைன்றதை சொன்னோன்னே இந்தியாவை எதுக்கு தாக்கணும் அப்படின்ற முடிவு போகிறாங்க. இன்னொரு ரீசன் வெப்பம், ரொம்ப வெப்பத்தால் நிறைய குதிரைகள் இறந்து போச்சு, மக்கள் வாந்தி பேதியால் வீரர்கள் இறந்து போகிறாங்க. சிந்து நதி கரையோரமே நிறைய பேர் அவரை இழந்துட்டார் செங்கிஸ்கான். அப்படி இருக்கும் பட்சத்தில் காட்டுக்குள்ளே இறங்கி அந்த உளவாளிகள் நடந்து திரும்பி வரையில் ரெனோசரஸ், ஒத்த கொம்பு உள்ள ரெனோசரஸை பார்க்குறாங்க. அவங்களுடைய புத்தகத்தில் அவங்க இன வழக்கப்படி ஒத்த கொம்பு உள்ள மிருகம் சொர்க்கத்தில் தான் இருக்குமா. ஸோ அப்போ அந்த சொர்க்கத்தில் இருக்கிற இந்தியா ஒரு சொர்க்க பூமியாக இருக்கே அப்படின்னு சொல்லி இங்கே படையெடுக்க வேணாம், இந்திய மக்கள் நம்ம இங்கே தொடவே கூடாது, ஏன்னா நமக்கு ஆதரவு, எதிரிக்கு ஆதரவும் தெரிவிக்கலை அப்படின்ற ஒரு மரியாதை நிமித்தமாகவும் இந்தியா மேலே அவங்க தாக்குதல் நடத்தலையாம். சப்போஸ் அவர் இந்தியாவை தாக்கியிருந்தா இந்திய மேப்பில் வேறு மாதிரி இருந்திருக்கும், நம்மளோட கலாச்சாரமும் மாறி போயிருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.